Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. குடியரசு தினத்தன்று ஆளுநர் RN ரவி அளிக்கும் தேநீர் விருந்தை திமுக கூட்டணி கட்சிகள் புறக்கணிப்பதாக அறிவித்துள்ளனர். குடியரசு தின விழா அன்று மாலை ஆளுநர் மாளிகையில் நடக்கும் தேநீர் விருந்திற்கு அரசியல் தலைவர்கள், சட்டமன்ற, நாடாளுமன்ற உறுப்பினர்களை அழைப்பது வழக்கம். இதனால் ஆளுநர் மாளிகையில் இருந்து அனைத்து கட்சிக்கும் அழைப்பிதழ் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. ஆனால் ஆளுநரின் தொடர் நடவடிக்கைகள் மாநில அரசுக்கு எதிராகவும் RSS அமைப்பைச் சேர்ந்தவர் போல் ஆளுநர் தொடர்ந்து செயல்படுவதாக திமுக கூட்டணி கட்சிகள் புகார் தெரிவித்துள்ளன. நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் பிறந்த தின விழாவில் பேசும்போது மகாத்மா காந்தியால் சுதந்திரம் கிடைக்கவில்லை என்றும், நேதாஜியால் தான் சுதந்திரம் கிடைத்ததாகவும் ஆளுநர் பேசியிருந்தார். இந்நிலையில் திமுக கூட்டணி கட்சியான காங்கிரஸ், மார்க்சிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மதிமுக, விசிக மற்றும் மனிதநேய மக்கள் கட்சி ஆகிய கட்சிகள் ஆளுநர் அளிக்கும் தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக தெரிவித்துள்ளன. இதேபோல புதுச்சேரியில் திமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் ஆளுநரின் தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக அறிவித்துள்ளன. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ராஜ்குமார். Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens.